and hi everyone, hope you all are doing good. நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். After a long gap நம்ம சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். டூர்க்கா இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல், கெட்டிங் ரெடி, அட்டெண்டிங் ஃபங்க்ஷன், ரிப்பீட் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ட்ராவலுக்கு முந்தின நாள் நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அதுலேருந்து நான் அவங்க கூட விலாகை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இயர்லியாகவே ஷாப்பிங் எல்லாத்தையுமே வந்து முடிச்சாச்சு. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு மட்டும் வந்துட்டு ஷாப் பண்ணிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நமக்கு டைம் இல்லை அப்படின்றப்போ ஒரு கோட்டோ ஆப்ஷனாக ட்ரெண்ட்ஸ் தான் எப்பயுமே வச்சுருப்பேன். அங்கே போனோன்னே ஃபியூ ஹார்ஸ்லேயே வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பிக் பண்ணிடலாம். ஈவினிங் ஒரு 7:30 போல் பேக்கிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய பேபியோட திங்ஸ் எல்லாத்தையுமே, கிளாத்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டாக ஒரு பேக் பேக்கில் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிமலான ஆக்சசரிஸ் தான் என்னோடய பேபிக்கு வந்து எடுத்திருக்கேன். ஃபியூவாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரிமூவ் பண்ணிடுறா. ஃபைனலாக எங்களோட பேக்கிங்கை முடிச்சுட்டு ஆக்சசரிஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டாக போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இயர்லியாகவே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் திங்காக கவுண்டர் டாப் க்ளீனிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கு தான். இன்றைக்கி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எப்போயுமே ட்ராவல் அப்போ பார்த்திங்கன்னா எங்கேயோ வெளியே போயிருந்தனாலும் ஃபர்ஸ்ட் தான் வந்து நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளோட ஒர்க்லாம் முடிச்சுக்கிட்டோன்னா மற்ற ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றவங்களையும் வந்து கிளப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேபியாக இருக்கட்டும், மற்றவங்களோட திங்ஸ் ஏதாச்சும் எடுத்து வைக்கணும் மறக்காமல் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோடய பேபிக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ பேம்பரிங் தேவைப்படும். கிச்சனுக்குள்ளே நான் இருக்கிறத பார்த்தாலே என் பக்கத்தில் வந்து நிற்கணும் அந்த மாதிரி வந்து நினைப்பாங்க. ஸோ அதனால் அவளை கவுண்டர் டாப் மேலே கொஞ்சம் நிற்க வச்சுட்டு ஒர்க் பார்த்துட்டு அப்படியே ஏதாச்சும் ஒன்று டைவர்ட் பண்ணி அவளை கொண்டு போய் ஹாலில் விட்டுட்டு வந்துடுவேன். நம்ம ட்ராவல் பண்ணுறதுனாலும் சரி, எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணுறதுனாலும் சரி, அந்த டே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கும். புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்றத நினச்சாலே எக்ஸைட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாறிடும். அன்னைக்கு சிம்பிளாக பார்த்திங்கன்னா தோசை, சட்னி, சாம்பாரோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுக்கிட்டாச்சு. ஃபைனலி நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வழியாக வீட்டை விட்டு வந்து கிளம்பியாச்சு. என்னோடய பேபிக்கு இந்த அவுட்ஃபிட் தான் போட்டு விட்டுருந்தேன். ஸோ அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டாக இருக்கட்டும்ன்ட்டு. இதை நான் என்னோடய பேபிகிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுச்சு. கண்டினியூவாக பாருங்கள், நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த வியூ பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப அட்மையர் ஆகியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ பெருசாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஃபேக்ட்ரி எல்லாத்தையுமே வந்து பார்க்குறேன். ஸோ ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய பேபி ட்ராவல் அப்போ பார்த்திங்கன்னா எப்பயுமே கிராங்கி ஆகவே மாட்டா. அன்றைக்கி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப கிராங்கி ஆகிட்டாங்க. எப்பயுமே வெளியே போனோன்னா ரொம்பவே வந்து சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வருவாள். அதுக்கப்புறமா அப்படியே தூங்கிடுவாள். ஸோ அன்னைக்கு வந்து முன்னாடி இருக்க ஃப்ரண்ட் சீட்டை பிடிச்சிட்டு விடவே இல்லை. நம்மளும் கை வச்சு படுக்க வச்சாலுமே கையை தட்டி விட்டு ரொம்பவே கிராங்கியாக இருந்தால் சமாளிக்கவே முடியல. இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ வேறு வழியே இல்லாமல் ட்ராவல் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைம்ஸ் போட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். அது போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சமாச்சு அவள் ஃபேஸில் வந்து சிரிப்பை பார்த்துட்டு இருந்தோம். நீங்களே பாருங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. பட் கடைசி வரைக்கும் அவள் தூங்கவே இல்லை. வேடிக்கை பார்த்துட்டு கிராங்கியாக தான் இருந்தாள். ஆஃப்டர்நூன் போல் நம்ம போக வேண்டிய பிளேஸை வந்து கொஞ்சமாக ரீச் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி ஃபாதர் இன் லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் போகிற ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா புத்தூர் ஜெயராமன் அப்படின்ற ஒரு ஹோட்டல் ஃபேமஸாக இருக்கும். அங்கே தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கூட்டம், ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. பட் அங்கே தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஊரை ரீச் பண்ணியாச்சு. அங்கே இருக்க ப்ளூ சீ எல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஆஹா, நல்லா இருக்கேப்பா.
ஸோ ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டிலே பார்த்திங்கன்னா நமக்கு மதியம் லஞ்ச் இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து லஞ்ச்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட்டுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப தூரம் ட்ராவல்னால ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியுமே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. ஈவினிங் ஒரு 7:30 அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. நைட் வந்து நலுங்கு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருமே ரெடி ஆகிட்டு எல்லாருமே ஒன்றா இருந்ததுனால பிக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். என்னோடய பேபிக்கு ஈத்க்கு எடுத்திருந்த அவுட்ஃபிட் தான் அன்றைக்கி போட்டு விட்டுருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லாருமே ரெடியாகி போகிறதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அவசரமாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா திருவிழா போல். ஸோ ஸ்ட்ரீட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு 8:30 போல் வீடை ரீச் பண்ணியாச்சு. அவ்வளோ அழகாக வந்து நலுங்கு ஃபங்க்ஷனுக்காக வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு நலுங்கு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம். வீடு கொஞ்சம் பக்கத்துலேயே தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் நலுங்கு ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டர்ன் நாங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. அகைன் ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட்டுக்காக வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மறுபடியும் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்றதுனால எல்லாருமே என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஒன்றா இருப்போம். ஸோ அந்த டைமில் தூக்கமும் வராது. ஃபங்க்ஷன்னா சொல்லவே வேணாம், தூக்கமே வராது. ஸோ அன்னைக்கும் அதே மாதிரி தான், தூக்கமே வரல. எல்லாருமே 2 o'clock வரைக்கும் பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தூங்கியாச்சு. மார்னிங் ஒரு 7:30 போல் எழுந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆளாக நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளோட வேலையை முடித்தா தான் நெக்ஸ்ட் வேலையை முடித்து சீக்கிரமாக கிளம்பி நிற்க முடியும் அப்படின்றதுனால. ஸோ எனக்குமே அந்த ஊர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். நிறைய பிளான்ஸ் இருக்கும், பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக இருக்கும், பத்தாததுக்கு பக்கத்துலேயே சீ இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி நல்ல வைப் கொடுக்கும். ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபைனலி மார்னிங் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. ஒரு அபாயா தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ஹிஜாப் மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து லக்கேஜை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றதுனால. ஸோ ஒரு வழியாக எல்லாருமே கேதர்ட் ஆகி ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கே கல்யாண வீட்டுக்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அங்கே சொல்லியிருந்தாங்க. அதனால அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நேராக மண்டபத்துக்கு வந்து போயாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு. என்னோட பேபியும் செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க, நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அகைன் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டு ஹோம் தான். ட்ராவல் கண்டினியூ பண்ண வேண்டியது தான். அங்கே வந்து ஒரு டீ மட்டும் சொல்லிட்டு ரூமில் வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. ஒரு 2 fine days நல்லபடியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகியாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட என்னோட vlog வந்து வைண்ட் அப் பண்ணிக்க போகிறேன். ஹோப் இந்த vlog வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு என்டர்டெயினாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் 300 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.